தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு அசாத்தியமான நேரங்களில் அதிகமான ஆசீர்வாதங்கள் என்பதே. தங்களுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாத காரணத்தினால் கர்த்தருடைய ஆலோசனையையும் வழி நடத்துதலையும் கேட்பதற்காக இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் தீர்க்கதரிசியான எலிசாவினிடத்தில் வந்து நின்றபோது, எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திற்கும் போக வேண்டியதுதானே என்றான். ஆனாலும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் நிமித்தமாக உங்கள் முகத்தை பார்க்கிறேன் என்றான். கர்த்தருடைய கரம் எலிசா தீர்க்கதரிசியின் மேல் இறங்கினதினால் அவன், காற்றையும் மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்றான். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அது மட்டுமல்லாது கர்த்தர் மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றான். கர்த்தர் தம்மை விசுவாசிக்கிற ஜனங்களை பராமரிப்பது, ஆசீர்வதிப்பது, உயர்த்துவதை குறித்து நாம் வேதத்தில் அநேக இடங்களில் பார்க்கிறோம். தம்முடைய அற்புதமான வழி நடத்துதலுக்குள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை தேவன் கைவிடுகிறதே இல்லை. நம்முடைய பார்வையில் அசாத்தியமானதாக தோன்றுகிறவைகளை கர்த்தர் நமக்காக மிகவும் சுலபமாக சாத்தியமாக்குவார். அது மட்டுமல்லாது அவர்களின் பொது எதிரியான மோவாபியரையும் அவர்கள் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, அசாத்தியமானவைகளை சாத்தியமாக்குகிற உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீரே அற்புதங்களை நடப்பியும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.